9th chapter applied statistics. இப்போ ஃபர்ஸ்ட் இதுல நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா டைம் சீரியஸ் அனலைசிஸ். அதாவது டைம் சீரியஸ்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அனலைஸ் பண்றது. அதாவது முன்னாடி நடந்த விஷயத்த, முன்னாடி நடந்த டேட்டாஸ், இப்ப இருக்கிற டேட்டாஸ், முன்னாடி அந்த சிச்சுவேஷனுக்கு அப்ப இருந்த டேட்டாஸையும், இப்ப இருக்கிற டேட்டாஸ் எவ்வளவு மாறி இருக்கு, எவ்வளவு சேஞ்சஸ் இருக்கு, இது மாதிரி அனலைஸ் பண்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம எக்கனாமிக்ஸ், பிசினஸ், காமர்ஸ் இதை பேஸ் பண்ணி இருக்கிற டேட்டா அது. ஓகேங்களா பாருங்க. மோஸ்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் சீரிஸ் டேட்டா ரிலேட்டட் டு ஃபீல்டு த லைக் எக்கனாமிக்ஸ், பிசினஸ், காமர்ஸ் இந்த மாதிரி ஃபீல்டு இருக்கிற டேட்டாஸை வந்து நம்ம என்ன பண்றது, அனலைஸ் பண்றது. அதுதான் வந்து டைம் சீரிஸ் அனலைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் அதோட டெஃபினேஷன் தான் கொடுத்துருக்காங்க. த டைம் சீரிஸ் கன்சிஸ்ட் ஆஃப் டேட்டா அரேஞ்ச் குரோனாலஜிக்கலி அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றாங்கன்னா கிராக்ஸ்டன் கவுடன் அப்படின்றவர் சொல்றாரு. அதாவது டைம் சீரிஸ்க்கான டெஃபினேஷன் சொல்றாரு. டேட்டா அரேஞ்சு, அதாவது காலவரிசை முறையில் குரோனாலஜிக்கலி அப்படின்னு சொல்லிட்டுனா அந்த பழங்கால முறையில் வந்து அரேஞ்ச் பண்ணுறது, டேட்டாஸ் அரேஞ்ச் பண்ணுறது வந்து டைம் சீரியஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிற டெஃபினேஷன். இன்னொருத்தர் என்ன சொல்கிறேன்னா வென் குவான்டிடேட்டிவ் டேட்டா ஆர் அரேஞ்ச் இன் த ஆர்டர் தர் அக்யூரன்ஸ் த ரிசல்ட்டிங் சீரியஸ் இஸ் கால்டு டைம். அதாவது ஆர்டர் ஆஃப் தர் அக்யூரன்ஸ், அதோட துல்லியத்தன்மையை பேஸ் பண்ணி அதோட ரிசல்ட்டை பேஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணுறது வந்து அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறேன்னா வெசல் அண்ட் வேலட் சொல்கிறாங்க. ஸோ கவனிங்க, இப்போ டெஃபினிஷன் 9.1 டைம் சீரிஸ் அப்படின்றது என்ன சொல்றாங்க அப்படின்னா த டைம் சீரிஸ் கன்சிஸ்ட் ஆஃப் டேட்டா அரேஞ்சு குரோனாலஜிக்கலி. அதாவது என்னன்னா, அதாவது காலை வரிசை முறையில் அரேஞ்ச் பண்றது, அதுதான் வந்து டைம் சீரிஸ் அப்படின்னு சொல்றாங்க. டைம் சீரிஸ் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்குற டெஃபினிஷன் தான் டைம் சீரிஸ் தான். ஓகேங்களா, அதை நம்ம வந்து இந்த காலை வரிசை முறையில் அரேஞ்ச் பண்றது வந்து கிராக்ஸ்டன் கவுடன் அப்படின்ற ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறாரு. எதுக்குன்னா டைம் சீரிஸ்க்கான டெஃபினேஷன். அடுத்தது when quantitative data are arranged in the order of their occurrence the resulting series is called the time series. இது யார் சொல்றதுன்னா வெசல் அண்ட் வேலட் அப்படி சொல்றாரு. ரெண்டு பேரும் வந்து அந்த இது என்ன சொல்றாங்கன்னா ஆர்டர் த அக்யூரன்ஸ், அந்த அக்யூரன்ஸ் அதாவது அந்த 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 டேட்டானுடைய அக்யூரேட்டா இருக்கா அப்படின்றத பேஸ் பண்ணி, அதாவது அந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி நான் அரேஞ்ச் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா டைம் சீரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றதுன்னா வெசல் அண்ட் வேலட் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் கவுடன் கிராக்ஸ்டன் வந்து அவங்க ஒரு டெஃபினேஷன் சொல்றாங்க. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா டைம் சீரிஸ்க்கான டெஃபினேஷன்ஸ். அடுத்து மீனிங், யூசஸ் அண்ட் பேசிக் காம்போனன்ட்ஸ். ஸோ டைம் சீரிஸுடைய பேசிக் காம்போனன்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது என்னென்ன, இதோட வை ஷுட் வி லேர்ன் டைம் சீரிஸ், அதாவது டைம் சீரிஸை நாம ஏன் கற்றுக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்க, காம்போனன்ட்ஸ் ஆஃப் டைம் சீரிஸ். டைம் சீரிஸினுடைய காம்போனன்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கணும். 4 டைப் ஆஃப் காம்போனன்ட்ஸ் இன் டைம் சீரிஸ். தே ஆர் த ஃபாலோஸ்: செக்யூலர் ட்ரெண்ட், சீசனல் வேரியேஷன்ஸ், சைக்ளிக் வேரியேஷன், இர்ரெகுலர் வேரியேஷன். ஓகேங்களா, அதாவது அதை ஒவ்வொன்றத்தை பற்றி டீட்டெயிலாக படிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூலர் ட்ரெண்ட். இட் இஸ் ஏ ஜென்ரல் tendency time series in increase or decrease or stagnates during a long period of time. An upward tendency is usually observed in population of country, the production, sales, prices, industries, incomes of individuals, etc. அதாவது செக்யூலர் டெண்டன்சி இது ஜென்ரலி டெண்டன்சி டைம்ஸ், அதாவது அதாவது நம்மளுடைய இப்போ ஒரு கம்பெனி வச்சிருக்குன்னா அதோட இன்க்ரீஸிங் டிக்ரீஸிங் அதை பற்றி அது ஒரு குறிப்பிட்ட லாங் பீரியடில் ஸோ எப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்கு, டிக்ரீஸ் ஆயிருக்கு, சேல்ஸ் எவ்வளோ நடந்திருக்கு, ப்ரைஸ் எவ்வளோ நடந்திருக்கு, ப்ரொடக்ஷன் எவ்வளோ இருந்திருக்கு, ஸோ எல்லாத்தையும் வந்து டீட்டெயில்ஸாக இது பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்குலர் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது சீசனல் வேரியேஷன். சீசனல் வேரியேஷன்னா அந்த சீசனை பேஸ் பண்ணி இப்போ நமக்கு வந்து சேல்ஸ் ஆகும் இல்லையா. ஒரு சீசன், இப்போ ஒரு பர்டிகுலர் சீசன் வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் சீசனில் கூல்ட்ரிங்க்ஸ் அதிகமாக சேல்ஸ் ஆகும், ரெய்னி சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அம்ப்ரலாஸ் எல்லாம் சேல்ஸ் ஆகும். இந்த மாதிரி சீசனல் வேரியேஷன் அந்த திங்ஸோட, ஏன்னா மற்ற நாளில் வந்து அந்த அளவுக்கு சேல்ஸஸ் வந்து இருக்காது, அது வந்து சீசனல் வேரியேஷன். ஸோ அதுதான் அவங்க சொல்றாங்க சீசனல் வேரியேஷன். ஆஸ் த நேம் சஜஸ்ட் டெண்டன்சி மூவ்மெண்ட்ஸ் ஆர் டியூ டு நேச்சர் விச் repeat themselves periodically in every seasons. These variations repeat themselves in less than 1 year time. It is measured in a interval of time. ஸோ ஒரு பர்டிகுலர் இன்டர்வல் டைமில் தான் இது வந்து இது நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் செல்லிங் அம்பர்லாஸ், ரெயின் கோட் இன் ரெய்னி சீசன், சேல்ஸ் கூல்ட்ரிங்க்ஸ் இன் சம்மர் சீசன், கிராக்கர்ஸ் இன் தீபாவளி சீசன், பர்ச்சேஸ் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் இன் ஃபெஸ்டிவல் சீசன், சுகர் கேன் இன் பொங்கல் சீசன். ஸோ இந்த மாதிரி வந்து சீசனல் வேரியேஷன், சீசனல் டைமில் எவ்வளோ சேல்ஸ் ஆகுது அதை பேஸ் பண்ணி பார்க்குறது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சீசனல், அந்த டேட்டாவை வந்து நம்ம
கலெக்ட் பண்ணி எந்த அளவுக்கு நம்ம முன்னாடி வருஷம் எவ்வளோ கலெக்ட் ஆச்சு, எவ்வளோ சேல்ஸ் ஆச்சு, அந்த மாதிரி வந்து நம்ம டேட்டாஸ் வந்து இது பண்ணுறது. அடுத்தது சைக்ளிக் வேரியேஷன். சைக்ளிக் வேரியேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, these variation are not necessarily uniformly periodic in nature, that they may or may not be follow exactly similar pattern after equal intervals of time. Generally one cyclic period range from 7 to 9 years. அதாவது சைக்ளிக் வேரியேஷன் என்ன அப்படின்னா, அதாவது 7 வருஷத்துக்கு ஒரு முறை, 8 வருஷத்துக்கு ஒரு 9 மினிமம் 7 to 9 வருஷத்துக்குள்ள நடக்கிறது. அது சைக்ளிக்கா நடக்கும். ஒவ்வொரு 7 வருஷத்துக்கு அப்புறமும் ஏதாவது ஒரு, இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள், ஃபார் எக்ஸாம்பிள் எவரி பிசினஸ் சைக்கிள் ஸ்டார்ட், boom, depressions, recover, maintenance during booms and repressions, changes government monetary policies, changes in interest rates. இப்போ நம்ம இது வந்து எப்படின்னா 7 to 9 வருஷத்துல வந்து சைக்கிளிக்ல, இப்போ இந்த 7 வருஷம் நடந்துச்சுன்னா அடுத்த 7 வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த சேஞ்சஸ் இருக்கும் இல்லைங்களா. நம்ம இந்த பொலிட்டிக்கலா நடக்கிறது இல்லைங்களா, பொலிட்டிக்கலா ஒரு சில ரேட் சேஞ்ச் இன் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இப்போ கவர்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் தான் அதை வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. வருஷம் மாத்திட்டு இருக்க மாட்டாங்க. 7 வருஷத்துக்கு ஒரு வாட்டி, 8 வருஷத்துக்கு ஒரு வாட்டி, அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா சைக்ளிக் வேரியேஷன்ல வரும். அடுத்தது இர்ரெகுலர் வேரியேஷன். இர்ரெகுலர் வேரியேஷன்னா இது ஒரு ரெகுலராகவே நடக்காது, திடீர்னு நடக்கும். ஸோ ரெகுலர்னு சொல்ல முடியாது. திஸ் வேரியேஷன் இஸ் do not have particular pattern. இதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் பேட்டர்ன் கிடையாது. there is a no regular period of time their occurrence. ஓகேங்களா. there are accidentally changes that purely random or unpredictable. Normally they are short term variation, but it is occurrence sometimes as. ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த சுனாமி இந்த மாதிரிலாம் வருது இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி வர்றதை நம்ம இதுக்கு வந்து நம்ம சொல்லலாம், உதாரணமா சொல்லலாம். இங்க பாருங்க, the effect so intense that they may give a rise to new cyclic or other movements variations. For example floods, wars, இந்த மாதிரி earthquakes, tsunami, strikes, இப்போ வந்து லாக் அவுட்ஸ், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஃப்ளூட்ஸ், அது வெள்ளப்பெருக்கு ஏற்படும். இதெல்லாம் வந்து எப்போ திடீர்னு ஒரு வருஷம் இருக்கும், ஒரு வருஷம் இல்லாமல் இருக்கும், திடீர்னு வரும். அந்த மாதிரி வார்ஸ், earthquakes இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இர்ரெகுலருக்கு வேரியேஷனுக்கு எக்ஸாம்பிள். சரிங்களா. அடுத்தது பாருங்க, அடுத்தது மேத்தமெட்டிக்கல் மாடல் ஃபார் டைம் சீரீஸ். ஸோ மேத்தமெட்டிக்கல் மாடல் ஃபார் டைம் சீரீஸ், தேர் ஆர் டூ காமன் மாடல்ஸ் யூஸ்டு ஃபார் decomposition of a time series into its components, namely additive and multiplicative model. அதாவது மேத்தமெட்டிக்கல், அதாவது டைம் சீரீஸ் வந்து மேத்தமெட்டிக்கல் மாடல் வந்து ரெண்டு இருக்கும். ஒன்று வந்து அடிக்டிவ் மாடல், இன்னொன்று வந்து மல்டிப்ளிகேட்டிவ் மாடல் சொல்லிட்டு. இந்த அடிக்டிவ் மாடலுக்கான ஃபார்முலா என்ன சொல்றாங்கன்னா, the model assume that the observed values are sum of the all four components time series y equal to ஒரிஜினல் வேல்யூ, yன்றது ஒரிஜினல் வேல்யூ ஈக்குவல் டு, அது என்ன, t plus s plus c plus i மூணுத்தையும் வந்து ஆட் பண்ணிக்கிறது. tன்றது ட்ரெண்ட் வேல்யூ, sன்றது சீசனல் காம்போனன்ட், cன்றது சைக்கிளிக் காம்போனன்ட், iன்றது இர்ரெகுலர் காம்போனன்ட். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா கிடைக்கிறது அடிட்டிவ் மாடல்ன்றது. அடுத்தது மல்டிப்ளை மாடல், இது நாலுத்தையும் மல்டிப்ளை பண்றது. y ஈக்குவல் டு இந்த 4 வேல்யூஸை நம்ம என்ன பண்ணணும், நம்ம மல்டிப்ளை பண்ணணும். t இன்ட்டு s இன்ட்டு c இன்ட்டு i மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், மல்டிப்ளிகேட்டிவ் மாடல் கிடைக்கும், y கிடைக்கும். அடுத்தது மெஷர்மெண்ட் ட்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம மெஷர்மெண்ட் பண்றதுல என்னென்ன ட்ரெண்டிங்ல இருக்கு, என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். ஃப்ரீ ஹேண்ட் ஆர் கிராஃபிக் மெத்தட். ஸோ ஃபாலோயிங் மெத்தட்ஸ் we measure the trend. இப்போ நம்ம மெஷர்மெண்ட் பண்றதுக்கு இந்த 4 மெத்தட் தான் நம்ம ஃபாலோ பண்றோம். ஒன்று வந்து ஃப்ரீ ஹேண்ட் ஆர் கிராஃபிக் மெத்தட் ஒன்று, இன்னொன்று மெத்தட் ஆஃப் செமி ஆவரேஜஸ் ஒன்று, மெத்தட் ஆஃப் மூவிங் ஆவரேஜஸ் ஒன்று, மெத்தட் ஆஃப் லீஸ்ட் ஸ்கொயர்ஸ் ஒன்று. ஸோ இதை பற்றி தான், ஒவ்வொன்றத்தை பற்றி தான் நம்ம சம்ஸ் பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரீ ஹேண்ட் அண்ட் கிராஃபிக் மெத்தட். கிராஃபிக் மெத்தட்னா கிராஃப் யூஸ் பண்ணி போடுறது. சரிங்களா. இப்போ நம்ம இந்த சம்ஸ் வந்து கிராஃப் யூஸ் பண்ணி தான் போடணும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் மாடல் பார்க்கலாம் பாருங்க. ஃப்ரீ ஹேண்ட் ஆர் கிராஃபிக் மெத்தட். It is the simplest and most flexible method for estimating the trend. We will see working procedure of this method. Free hand or graphic method. இப்போ அதோட எக்ஸாம்பிள் தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி அதோட ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க பாருங்க. Plot the time series data on graph. அதாவது நம்ம கொடுத்துருக்கிற டேட்டாஸை நம்ம என்ன பண்ணணும், முதல்ல கிராஃப்ல வந்து பிளாட் பண்ணணுமா. அடுத்தது draw a free and smooth curve joining the plotted points. அந்த பாயிண்ட், அந்த நம்ம பாயிண்ட் வந்து பிளாட் பண்ணோம் இல்லையா, ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், ஜாயின் பண்ணணும். அடுத்தது examine the direction of the trend based on the plotted points. Examine the direction of the trend based plotted points. ஸோ அதோட டைரக்ஷனை வந்து நம்ம பார்க்கணுமா. அதாவது அந்த டேட்டாஸ்லாம் நம்ம இணைச்சிட்டோம் இல்லையா, ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அது எந்த டைரக்ஷன்ல போகுது அப்படின்னு பண்ணோம். draw a straight line which will pass through the maximum number of plotted points. ஸோ நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து டிரா பண்ணுமா. அது வந்து என்ன பண்ணோம்னா அந்த எல்லா இதுலயும் வந்து ஜாயிண்ட் ஆகிற மாதிரி, அதாவது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பிளாட்டட் பாயிண்ட்ஸ்ல ஜாயிண்ட் ஆகிற மாதிரி போனோம். சரிங்களா. பாருங்க ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் 9.1 பாருங்க. இது ரொம்ப சிம்பிளானது. நம்ம நார்மலா கிராஃப் வர மாதிரி தான் போட போறோம். பாருங்க, ஒரு டேபிள் கொடுத்துறேன். இயர்
2000, 2001, 2002லேருந்து 2007 வரலும் கொடுத்துருக்காங்க. அதோட சேல்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 30. அதே மாதிரி அவங்க என்ன மெத்தட்னு சொல்லிட்டாங்க. மெத்தட் ஆஃப் ஃப்ரீ ஹேண்ட் மெத்தட். சரிங்களா? அந்த மெத்தட்ல தான் நம்ம போடணும். 25, 59, 60, 65 அப்படி கொடுத்தாங்க. சரி, இதில் கிராஃப்ல எப்படி ஃபிளாட் பண்ணியிருக்காங்க பாருங்க. முதல்ல வந்து எக்ஸ் எக்ஸ் ஒய் இது கிராஃப்ல தான் நம்ம போடணும். இப்போ இந்த ப்ராப்ளம் கேட்டானா எக்ஸாம்பிள் நம்ம கிராஃப்ல தான் போடணும். சரி, இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் போட்டோம். சரிங்களா? அது பாருங்க, எக்ஸ் ஆக்சிஸ் எக்ஸ் டேஷ் இந்த பக்கம், அப்புறம் ஒய் டேஷ் சாரி ஒய் டேஷ் ஒய். நமக்கு வந்து நெகட்டிவ் இல்லை, இங்கே பாசிட்டிவ் மட்டும் தான், அதனால ப்ராப்ளமே இல்லை. பாசிட்டிவ் வேல்யூ மட்டும். இப்போ 2000 எவ்வளோ சேல்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். 30. அப்போ 2000 நேரம் 30. அதே மாதிரி எக்ஸ் ஆக்சிஸ் வந்து 2000, 2001 அப்படின்னு எடுத்துட்டாங்க. ஒய் ஆக்சிஸ் வந்து 0, 10, 20, 30, 40 அப்படி எடுத்துருக்காங்க. சரி, அது 2001ல 46. சும்மா நம்ம கரெக்டாக அந்த 40க்கும் 50க்கு இடையில அந்த 46ன்றது குறிச்சா போதும். அடுத்து 2002ல 25, அப்புறம் 2003ல 59. ஸோ அடுத்தது வந்து என்னது 2004ல வந்து 40, 2005ல வந்து 60, அடுத்து வந்து 2007 அது மாதிரி குறிச்சாச்சு. ஓகேங்களா? இப்போ இதை அப்படியே ஜாயின் பண்ணுறோம். ஒரு ஸ்மூத் கர்வ். சரிங்களா? ஸ்மூத் கர்வ்னா நம்ம வந்து இந்த கர்வ் மாதிரி வரணும். சரிங்களா? இது வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இப்படி ஜாயின் பண்ணிட்டோம். அவ்வளோதான், கிராஃப் முடிஞ்சிருச்சு. இதுக்கு அடுத்தது இப்போ இந்த கிராஃப் எப்படி போகுது, அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அப்படியே அதாவது ரைட் சைடில் அப்படி போயிட்டு, ஏன்னா இப்போ 2000க்கு முன்னாடி போட முடியாது. 2000க்கு அப்புறம் தான் இது கால்குலேட் பண்ணியிருக்காங்க டேட்டாஸ். அப்போ 2008 இதுக்கு அடுத்து 2009 அப்படிதான். அப்போ அதோட டைரக்ஷன் வந்து ரைட் சைடில் தான் மூவ் ஆகுது. சரிங்களா? இப்போ இந்த ஆர்டரில் தான் இப்படி போகுது. இப்போ அது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து சும்மா நம்மளே அப்ராக்சிமேட்டாக ஜாயின் பண்ணுங்க. ட்ரெண்ட் லைன் அர்த்தம் அது பேர். சரிங்களா? ட்ரெண்ட் லைன் அப்படின்றது அதான் லாஸ்ட் 4வது பாயிண்ட் சொன்னாங்களே, அதை ட்ரெண்ட் நம்ம ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணணும். ஓகேங்களா? இப்போ ட்ரா பண்ணிச்சு. அந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லாத்துலேயுமே, அதாவது இந்த கர்வில் எல்லாத்துலேயுமே டச் ஆகிற மாதிரி பார்த்துக்கணும். சரிங்களா? மேக்ஸிமம் அதாவது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் சும்மா அப்ராக்சிமேட் தான். அதாவது எப்படி இந்த ட்ரெண்ட் லைன் எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அதாவது அந்த மேக்ஸிமம் பாயிண்ட் எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 46, 50, 60, 65 இருக்கு இல்லையா? ஸோ அது அந்த லைனுக்கு மேலே அது வரா மாதிரி பார்த்துக்கணும். சரிங்களா? ஸ்மாலஸ்ட் வேல்யூவில் அது கீழே இருக்கிற மாதிரி பார்த்துட்டு மேக்ஸிமம் பாயிண்ட் வந்து வரா மாதிரி போகணும். சும்மா தோராயமாக போட்டுருதில்ல லைனு, தோராயமாக தான் போடுறோம் சும்மா. ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேக்ஸிமம் பாயிண்ட்டாக இருக்கணும். சரிங்களா? அது பாருங்கள், இப்போ இந்த 30, 35 இருக்கு இல்லையா? அந்த மாதிரி இல்லாமல் இந்த மேக்ஸிமம் பாயிண்ட் டச் பண்ணுற மாதிரி மேக்ஸிமம். ஸோ அந்த மாதிரி இருக்கணும், அதுக்கு மேலே போகிற மாதிரி. அவ்வளோதான், அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. இதுக்கு வந்து நம்ம கேல்குலேஷன்லாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் நம்ம கிராஃபில் பிளாட் பண்ணுறது தான். அடுத்து செகண்ட் பாருங்கள். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெத்தட்ஸ் ஆஃப் செமி ஆவரேஜஸ். செமி ஆவரேஜஸ்னா என்ன, அதோட மெத்தட் பார்க்க போகிறோம். இன் திஸ் மெத்தட் த செமி ஆவரேஜஸ் ஆர் கால்குலேட்டட் டு ஃபைண்ட் அவுட் த ட்ரெண்ட் வேல்யூஸ். வி வில் சி த ஒர்க்கிங் ப்ரொசீஜர் ஆஃப் திஸ் மெத்தட். ஸோ அதோட ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க. டேட்டா இஸ் டிவைடட் இன்டு 2 ஈக்குவல் பார்ட்ஸ். 2 ஈக்குவல் பார்ட்ஸ் இது பண்ணுமா. இன் கேஸ் ஆட் நம்பர் ஆஃப் டேட்டா ஈக்குவல் பார்ட்ஸ் கேன் பி மேட் சிம்பிளி பை த ஒமிட்டிங் த மிடில் இயர். அதாவது எப்படின்னா, அதாவது அவங்க வந்து ஒரு 5 டேட்டா கொடுக்குறான்னு வச்சுங்களேன், அது ஈக்குவலாக டிவைட் பண்ணணுமா. அப்படி 5 டேட்டா எப்படி பண்ணுறது? ஃபர்ஸ்ட் 2 டேட்டா, லாஸ்ட் 2 டேட்டா. அந்த மிடில் டேட்டாவை நம்ம டெலிட் பண்ணிடணுமா, ரிமூவ் பண்ணிடணுமா. ஒமிட்டிங் த மிடில் இயரை பேஸ் பண்ணி கொடுக்குறான்னு வச்சுங்களேன், அது ஒமிட் பண்ணிடணும். அடுத்து ஆவரேஜ் ஆஃப் ஈச் பார்ட் இஸ் கால்குலேட்டட். 2 பார்ட் பிரிச்சுட்டோம் இல்லையா, அதுக்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். We get 2 points. Each point plotted the midpoint of the year of join 2 points of the straight line. The straight line can extend at the either side. அதாவது இப்போ நம்ம அந்த மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சி ஆவரேஜ் கண்டுபிடிச்சோம் இல்லையா, அது பார்த்தீங்கன்னா பிளாட் பண்ணிடணும். அப்புறம் அதை ஜாயின் பண்ணிட்டு அவ்வளோதான். த லைன் இன் ட்ரெண்ட் லைன் மெத்தட்ஸ் செமி ஆவரேஜ். இதான் வந்து ஆவரேஜ் கண்டுபிடிச்சி போகிறதுனால இது வந்து செமி ஆவரேஜ் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ சம் பார்க்கும்போது உங்களுக்கு புரிய பாருங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம் பாரு. எக்ஸாம்பிள் 9.2 பாருங்க. இப்போ எக்ஸாம்பிள் 9.2 பாருங்க. இப்போ த ட்ரெண்ட் லைன் மெத்தட் ஆஃப் செமி ஆவரேஜஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இயர் கொடுத்துட்டாங்க 2000லேருந்து 2006 வரலும். சரிங்களா? இப்போ இதில் மொத்தம் 7 டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, இப்போ டேபிள் போட்டிருக்காங்க. முதல்ல ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். முதல்ல டேபிள் போட்ட இயர் எழுதிட்டாங்க, அப்புறம் ப்ரொடெக்ஷன் எழுதிட்டாங்க, எவ்வளோ ப்ரொடெக்ஷன் சொல்லிட்டு. அடுத்து ஆவரேஜ் இதில் என்ன பண்ணோம்னா, இப்போ இது 7 டேட்டா இருக்குது. அப்போ என்ன பண்ணு, இந்த மிடில் இருக்கிற 2003 இருக்கிற டேட்டா வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ்னா லெஃப்ட் அவுட், அதை வந்து எடுத்துக்கூடாது. ஏன்னா 2 குழுவாக பிரிக்க போகிறோம். 2 குரூப்பாக பிரிக்கும் பொழுது அப்போ நமக்கு 1 4 1 3 அப்படி பிரிக்கக்கூடாது. 2 ஈக்குவலாக பிரிக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் 3, அடுத்து லாஸ்ட் 3. அப்போ மிடில் இருக்கிறத நம்ம விட்டுணும். இப்போ அந்த ஃபர்ஸ்ட் 3 இருக்கு இல்லையா, அதுக்கு ஆவரேஜ் ஆவரேஜ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? எத்தனை நம்பர் ஆஃப் டேட்டாஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி அந்த நம்பர் ஆஃப் இதெல்லாம் டிவைட் பண்ணும். இப்போ இங்கே 3 டேட்டா தான் இருக்குது. அப்போ 3ஆல் டிவைட் பண்ணும். டிவைட் பண்ண நம்பர் 113.33 வருது. அதே மாதிரி லாஸ்ட் 3 டேட்டாவை ஆட் பண்ணி 3ஆல் டிவைட் பண்ண 123.33 வருது. ஓகேங்களா? இப்போ இதை எடுத்துன்னு போய் என்ன பண்ணணும், இப்போ ஃபிளாட் பண்ணணும் கிராஃபில். இப்போ இதை தான் ஃபிளாட் பண்ணணும், இந்த 2 வேல்யூ ஃபிளாட் பண்ணணும். சரிங்களா? இப்போ 113.33 இருக்கு இல்லையா, அதை வந்து கிராஃபில் வந்து சும்மா அப்ராக்சிமேட்டாக, அதாவது 113ன்றது எங்கே வரும், அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணணும், ஃபிளாட் பண்ணணும்.
இப்போ இந்த இடத்துல எப்படி ஃபிளாட் பண்ணுறதுன்னு பாருங்க. இப்போ இந்த ஆவரேஜ்ன்றது எதுனா இந்த 2001க்கு நேராக இருக்கிற வேல்யூ, அதுக்கு நேராக தான் நீங்கள் இது வந்து இது பண்ணணும். ஏன்னா அதான மிடில் வருது. அதேமாதிரி 2005ல் நீங்கள் வந்து ஃபிளாட் பண்ணணும். சரிங்களா? ஸோ அவ்வளோதான். இதோட மிடில் இவங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 2001, அடுத்து வந்து 2005, இங்கே 2006ல் பண்ணியிருக்காங்க. அவங்க 7ல் வர மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக 2005ல் தான் வரணும். 123 தானே வருது. 123 தான் அவங்க குறிச்சிருக்காங்க. அதான் நம்ம வந்து அந்த இயர்லாம் பார்க்க தேவையில்ல. அந்த வேல்யூஸ் மட்டும் அதாவது 2001, 2005 தான் குறிக்கணும் நம்ம. சரிங்களா? 2005 தான் குறிக்கணும். இவங்க வந்து 2008ல் அப்படி குறிச்சிருக்காங்க. அப்படி இல்லை. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 2001க்கு நேரம் 113, 2005க்கு நேரம் 123 இது பண்ணிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து நம்ம ட்ரா பண்ணிடணும். அவ்வளோதான். இதான் வந்து செமி ஆவரேஜ் மெத்தட். அடுத்த ப்ராப்ளம் பாருங்க. எக்ஸாம்பிள் 9.3. எக்ஸாம்பிள் 9.3 இதுவும் அதே தான், அதே மெத்தட் தான். அதாவது 1990லேருந்து 1997 வரலாம் அதே தான் பாருங்க. மொத்தம் எத்தனை டேட்டாஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 டேட்டாஸ் இருக்குது. அப்போ 4 பிரிச்சுட்டாங்க பாருங்க. இந்த 4 டேட்டாஸ் ஆட் பண்ணி 4ஆல் டிவைட் பண்ணால் 14. இந்த 4 டேட்டாஸ் ஆட் பண்ணி 4ஆல் டிவைட் 26 பாயிண்ட். இப்போ இந்த பாயிண்ட் வந்து ஃபிளாட் பண்ணிடுங்க. சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 14 பாருங்க. 14 வந்து ஃபிளாட் பண்ணிக்கிறேன். 1991க்கு நேரம் அது வந்து எதோ எடுத்துக்கலாம். 1991 இல்லை 1990 எதோ எடுத்துட்டு 14. அதே மாதிரி என்ன பண்ணோம் நம்ம, அதே மாதிரி 1996 இல்லை 96க்கு நேரம் என்ன பண்ணாங்க, ஃபிளாட் பண்ணிட்டாங்க. இன்னொன்று 26.25 சும்மா அப்ராக்சிமேட்டாக ஃபிளாட் பண்ணி அது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு ஜாயின் பண்ணிடும். அவ்வளோதான். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா செமி ஆவரேஜ் மெத்தட்.